இந்த விரால் மீன் குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, தாளிப்புக்கு தாளிப்பு வடகம், வெந்தயம், கொரன்னு இடித்த சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு வடகம் நல்லா பொரியணும். தாளிப்பு வடகமும் வெந்தயமும் இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த 1 ஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா இந்தளவு வதங்கினோன்னே இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் 1½ ஸ்பூன். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். இப்போ தான் லைட்டாக கொதி வருது. மூடி போட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன், மண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு மீன்லாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம்.